18 chemotherapies, 25 radiations, 3 major surgeries. பயங்கரமாக காலெல்லாம் வலிக்கும், பாடி பெயினாக இருக்கும், அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். I want a tissue. இல்லை நீங்கள் சொல்லும் பொழுது ஐ நோ அ பர்சன் ஹூ சஃபரிங் வித் கேன்சர். அவங்க சொல்கிறது ஈஸி இல்லைங்க. 6 to 7 கீமோஸே நம்மளால் தாங்க முடியாது. 18 கீமோஸ் எனக்கு தெரியல. எனக்கு கேன்சர் அப்படின்றத என்னால் ஏற்றுக்கவே முடியல. நான் வந்து எப்போதுமே ஆக்டிவாக இருக்கிற ஒரு ஆள். ஒய் மீ அப்படின்ற கொஷின் வந்து எனக்கு வந்தது. சடனாக ஒரு எனக்கு ரொம்ப பெயின் வந்து கையே மூவ் பண்ண முடியாத அளவுக்கு வந்து ஒரு பெயின் வந்தது. நம்ம எதெல்லாம் விரும்பினோமோ அது எல்லாத்தையுமே இழந்துருவோம். நம்ம அழகு போயிடும். ஐப்ரோஸ் வச்சு தான் என்னோட புருவத்தை வந்து வரைஞ்சிக்கவே, மொட்டை தலையாக தான் இருப்பேன். கண்ணாடி முன்னாடி நின்று ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கும் போது ஹஸ்பண்டு தான் வந்து சொல்லுவார், நீ மொட்டை தலையாக இருந்தாலும் நீ தான் ஏஞ்சல். அவங்க வந்து அந்த கட்டி எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட இப்படி காட்டுறாங்க. 6 to 8 months தான் இருப்பா. ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ ஹேவ் 2 children. அவள் படுத்த படுக்கையாயிருவா அப்படின்னா எல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு அதை எப்படி எடுத்துக்கிறது? ஏன்னா மிரா ஃபவுண்டேஷன் வந்து எதனால் உருவாச்சு அப்படின்னு சொன்னாக்க, நிறைய சின்ன குழந்தைங்க, வயசானவங்க கீமோதெரப்பி அண்டர்கோ பண்ணும்போது பயங்கரமாக கத்துவாங்க, அழுவாங்க. கூட பெரிய அவங்க பசங்கள்லாம் இருக்க மாட்டாங்க. நிறைய பொண்ணுங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் இருக்க மாட்டாங்க. சப்போர்ட் இல்லாமல் கஷ்டப்படுறத நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்போ இந்த மாதிரியான ஆளுங்களுக்கு ஒரு நீங்கள் நல்லா ஆயிடுவீங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். The real woman survivor is sitting beside me என்னும் பொழுது எனக்கு வார்த்தைகளே இல்லை. அமுதா ரூபி அவர்களுடன். இவங்க யார் இந்த அமுதா ரூபி அப்படின்னும் பொழுது, மீரா ஃபவுண்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அந்த ஃபவுண்டேஷன் பின்னாடி ஒரு மிகப்பெரிய கதைகள் இருக்குது. அந்த கதைகளில் ஒவ்வொன்றையும் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக ஆல் த கேன்சர் சர்வைவர்ஸ் நீங்கள் பார்க்கும் பொழுது ஓகே தெர் இஸ் அ லைஃப் பிஹைண்ட் எவ்ரி திங் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த இன்டர்வியூ பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஷோம்னா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ நான் சொன்ன மாதிரி தான், அந்த கேன்சர் அப்படின்னும் பொழுது எப்பொழுதுமே நம்மளுக்குள்ள நிறைய பயங்களை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஹவு டிட் யூ ஓவர் கம்னு எனக்கு புரியல. ஹவ் வாஸ் இட்? கேன்சர் அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் அதை ஏற்றுக்கிறதுக்கு முடியல. பிகாஸ் ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கேன்சர் பற்றின அவேர்னஸ் அந்த அளவுக்கு இல்லை. நானுமே வந்து சினிமாவில், டிவியில் அந்த மாதிரி பார்த்ததோடு அவ்வளோதான். ஃபேமிலி சர்க்கிள்லேயும் யாருக்கும் இந்த மாதிரி கேன்சர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டதில்லை. ஸோ அதை பற்றின ஒரு அவேர்னஸும் இல்லை. ரெண்டாவது, மேரேஜ் ஆகி 2 குழந்தை இருக்கிறவங்களுக்கு கேன்சர் வருமா அப்படின்றது ஒரு பெரிய கொஷினாக இருந்தது. ஸோ எனக்கு கேன்சர் அப்படின்றத என்னால் ஏற்றுக்கவே முடியல. பிகாஸ் நான் வந்து ரொம்ப எப்போதுமே ஆக்டிவாக இருக்கிற ஒரு ஆள், சின்ன வயசுலேருந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்த ஒரு ஆள். ஸோ அதனால் எனக்கு வந்து கேன்சருன்றதை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் இருந்தது. பட் இன்னொரு கொஷின் என்னென்னா, ஒய் மீ அப்படின்ற கொஷின் வந்து எனக்கு வந்தது. ஏன் எனக்கு கேன்சர் வரணும்? ஏன்னா எப்போதுமே ஒரு நோய் அப்படின்னு சொன்னாக்க அதை வந்து சின்னோட நிறைய பேர் கனெக்ட் பண்ணிக்குவாங்க. நான் என்ன பாவம் பண்ணணும், எனக்கு ஏன் இந்த நோய் வந்துச்சு அப்படின்னு. ஏன்னா எல்லா ரிலீஜியஸ் இதுலேயும் நோயை மட்டும் வந்து சின்னோட கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த கொஷின்ஸ் எனக்கு இருக்கும்போது எனக்கான தேடல் வந்து உருவாக ஆரம்பிச்சது. ஸோ கண்டிப்பாக வந்து காட் வந்து நமக்கு நோயை கொடுக்க மாட்டார். காட் வந்து இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுவார். அவர் வந்து என்னை வந்து ரொம்ப நேசிக்கிறாரு, என்னை லவ் பண்ணுறாரு அப்படின்ற அந்த ஒரு புரிதல் வந்து எனக்கு வந்து அந்த கேன்சர் மேலே இருக்கிற ஒரு பயத்தை வந்து ஃபஸ்ட்டு நீக்குச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து கேன்சர் அப்படின்னு சொல்லும்போதே நம்ம இறந்துருவோம், ரொம்ப நாள் இருக்க மாட்டோம், இப்படி தான் வந்து மைண்டில் வந்து நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வரும். நம்ம சுற்றிலும் இருக்கிற கேள்விப்பட்ட விஷயங்களும் வந்து அந்த மாதிரி வந்து நம்மளோட தாட்ஸை வந்து ரொம்ப இம்பேக்ட் பண்ணும். ஸோ அந்த பயத்தை வந்து ஃபஸ்ட்டு ஓவர் கம் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஸ்பிரிச்சுவலாக வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. எந்த ஒரு தருணத்தில் வந்து யூ ஃபெல்ட் ஓகே யூ நாட் வெல், நம்ம டயக்னோஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மூமெண்ட் எப்போ நடக்குது? யூஷுவலி வந்து ஒரு 30 years above விமன் வந்து கண்டிப்பாக வந்து இயர் ஆன் இயர் வந்து ஒரு செக்கப் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வந்து எனக்கு இருந்தது. பிகாஸ் நான் வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து ஒரு மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்ததுனால எனக்கு இந்த அவேர்னஸ் வந்து முன்னமே உண்டு. ஸோ எவ்ரி இயர் வந்து நான் அது மாதிரி செக்கப் பண்ணிட்டு தான் இருந்தேன். எனக்கு திருமணமாகி ஒரு 5 வருஷத்தில் 2 பெண் குழந்தைங்க இருந்தாங்க. 5வது வருஷம் செக்கப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகி அதுக்கான வேலைகளில் வந்து ஈடுபட்டுட்டு இருந்தேன்.
போனேன். ஸோ அதுக்காக தொடர்ந்து வண்டி ஓட்டிட்டு அது அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு கையில் வந்து பயங்கர பெயின் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுது, டயர்ட்னஸ் வர ஆரம்பிச்சுது. எதுக்கு இந்த அளவுக்கு நமக்கு டயர்ட் ஆகுது, ஒருவேளை நம்ம ரொம்ப வந்து லாங் ட்ராவல் பண்ணுறதுனால நமக்கு அந்த மாதிரி வருதா, அந்த மாதிரிலாம் நான் யோசித்தேன். பட் சடனாக ஒரு பீக் ஆஃப் த டைம் வந்து எனக்கு ரொம்ப பெயின் வந்து கையே மூவ் பண்ண முடியாத அளவுக்கு வந்து ஒரு பெயின் வந்தது. எவ்ரி இயர் டெஸ்ட் பண்ணுறேன் நான் வந்து ஒரு 2-3 மந்த்ஸ் தான் தள்ளி போயிருந்தது. சரி ஓகே நம்ம ஒரு டெஸ்ட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. என்ன அப்படின்னு சொன்னாக்க எனக்கு கட்டி பிரெஸ்ட்லேயும் ஆம்பிட்லேயும் 2 கட்டி வந்து கிரிக்கெட் பால் சைஸ்க்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது கேட்டோன்னே எனக்கு ரொம்ப பயம் வந்தது. ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் வந்து சுத்தமாக நொறுங்கி போயிட்டோம். கல்யாணம் ஆகி அப்போ தான் வந்து எங்களோட 5வது வெட்டிங் ஆனிவர்சரிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி இந்த ரிசல்ட் கிடைக்கும்போது அவ்வளோதானா, இனிமேல் இந்த 5 வருஷம் தானே நம்ம லைஃபு அப்படின்ற மாதிரி நொறுங்கி போயிட்டோம். முதல் குழந்தைக்கு அப்போ தான் 4 வயசு, 2வது குழந்தைக்கு 2.5 வயசு. அந்த சிச்சுவேஷன் இன்றைக்கி நினச்சாலும் வந்து என்னால் மறக்கவே முடியாது. அப்படியான ஒரு இமோஷ்னலான சிச்சுவேஷனு. 2 பேருமே ரொம்ப மனசு ஒடிஞ்சு போனோம். ஏன்னா எங்களுக்கு வந்து எங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறதுக்கு அவங்க இதை எப்படி எடுத்துக்குவாங்க, அவங்களும் எல்லாரும் பயப்படுவாங்களே, அந்த மாதிரிலாம் ஒரு எண்ணம் இருந்தது. அதுக்கப்புறம் சரி ஓகே, இந்த கேன்சர்லேருந்து நம்ம சர்க்கிளில் யாராவது தெரிஞ்சவங்க வெளியில் வந்திருக்காங்களான்னு செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது என்னோடய கிளைண்ட் ஒருத்தவங்களோட ஒய்ஃப் வந்து யூட்ரஸ் கேன்சர்லேருந்து வெளியில் வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள போய் நாங்கள் மீட் பண்ணோம். அப்போ அவங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்து, நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் தைரியமாக நீங்கள் போங்க, கண்டிப்பாக இதுலேருந்து உங்களாலேயும் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அப்போது நாங்கள் 2 பேரும் வந்து டிசைட் பண்ணோம், இந்த கேன்சருன்ற ஒரு அரக்கனை வந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க நம்ம 2 பேரும் வந்து அஸ் அ ஃபேமிலியாக வந்து பிலீவ் பண்ணணும், இதுலேருந்து வர முடியும் அப்படின்றத பிலீவ் பண்ணணும்னு சொல்லி தான் வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ட்ரீட்மெண்ட் பீரியட்லேயே வந்து எனக்கு என்னோடய பாடி ஒர்சன் ஆக ஆரம்பிச்சது. ஃபஸ்ட்டு 3 கீமோதெரபிஸ்க்கு வந்து என்னோடய பாடி வந்து ரெஸ்பாண்டே ஆகலை. 1 இன்ச் கூட குறையவே இல்லை. என் கூட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த நிறைய பேர் வந்து சர்ஜரிலாம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. பட் எனக்கு வந்து குறையவே இல்லை. டாக்டர்ஸ் வந்து என்னை கூப்பிட்டு திட்டினாங்க, இது மாதிரி உன்னோட மைண்ட் செட்டே சரியில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. யாராவது வந்து அவங்களுக்கு இருக்கும்போது நல்லா ஆகக்கூடாதுன்னு நினைப்பாங்களா? பட் எனக்கு அவங்களும் அக்கறையில் தான் சொன்னாங்க. பட் எனக்கு வந்து ஏன் குறையல அப்படின்றதுக்கான ரீசன் எனக்கு இல்லை. பட் இன்னமுமே வந்து நான் ஸ்பிரிச்சுவலாக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்தேன். நான் நல்லா ஆகிடுவேன் அப்படின்ற அந்த ஒரு பாசிட்டிவ் எண்ணம் மட்டும் எனக்கு எப்போதுமே இருந்துகிட்டே இருந்தது. மோர் தென் தட், ஆஸ் அ மதர், என் பிள்ளைங்களுக்கு நான் தான் வந்து ஒரு பெஸ்ட் அம்மாவாக இருக்க முடியும் இந்த உலகத்தில். என்னை தவிர ஒரு பெஸ்ட் அம்மா வேறு யாரும் இருக்க முடியாது. ஸோ அதனால் என்ன பெயினாக இருந்தாலும் சரி, எவ்வளோ தான் இருந்தாலும் சரி, நான் அவங்களுக்காக உயிரோடு இருந்தே ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணேன். நீங்கள் சொன்ன மாதிரி பசங்களுக்காக ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்ட்ராங்காக எடுத்திருந்தாலும் பட் சப்கான்ஷியஸாக டாக்டர் சொன்ன மாதிரி அது நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆகலை. இட் இஸ் நாட் ஒர்க்கிங்ன்றது வந்து உங்கள் மைண்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோன்ற அந்த ஒரு மொமெண்ட் இருந்திருக்குல்ல, அந்த மொமெண்ட் ஓவர் கம் பண்ணுறதே ரொம்ப இட் இஸ் நாட் ஈஸி. இட்ஸ் நாட் வெரி ஈஸி. அது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம எதெல்லாம் விரும்பினோமோ அது எல்லாத்தையுமே இழந்துருவோம். நம்ம அழகு போயிடும், நம்ம முடி போயிடும், ஈவன் புருவம் இருக்காது உடம்புல, ஒரு இடத்துல கூட நமக்கு ரோமம் இருக்காது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பேபி பாடி மாதிரி நம்ம பாடி அவ்வளோ டெலிகேட்டாக அந்த மாதிரி ஆகிடும். அந்த ட்ரீட்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு வந்து டஃப்பாக இருக்கிறதுனால நான் வந்து ஐப்ரோஸ் வச்சு தான் என்னோடய புருவத்தை வந்து வரைஞ்சிக்குவேன். மொட்டை தலையாக தான் இருப்பேன், ஸ்கார்ஃப் கட்டிப்பேன். கண்ணாடி முன்னாடி நின்று ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கும்போது அப்போது என் ஹஸ்பண்டு தான் வந்து சொல்லுவார், நீ மொட்டை தலையாக இருந்தாலும் நீ தான் என் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லி என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து எனக்கு கிடச்சிது. என்னோடய குழந்தைங்களும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அம்மா அம்மான்னு என்னையவே பிடிச்சிட்டு வருவாங்க. நான் வந்து நான் சாதாரண நைட்டியில் இருந்தால் கூட, அம்மா நீ ரொம்ப அழகாக இருக்கம்மா, நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தைகள்லாம் வந்து என்னைய வந்து இமோஷ்னலாக இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுச்சு. என்னோடய பிள்ளைகளுக்காக, என் ஃபேமிலிக்காக, என்னை நேசிக்கிறவங்களுக்காக நான் போராடி இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு
ஆஃப்டர் ஆல் நீ ஒரு டிசீஸ், நீ ஒரு கேன்சர், அவ்வளோதானே, உன்னை விட பெரிய சுப்பீரியர் பவர் என் கூட இருக்குது, காட் என் கூட இருக்கிறாரு, கண்டிப்பாக என்னால் வந்து இதை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு போராட்ட குணம் எனக்குள்ளே நிறைய இருந்திருக்கு. ஸோ அது இந்த விஷயத்துலையும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. நான் மொட்டை தலையாக இருக்கும்போது கூட நான் வந்து இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி தான் நான் இமேஜின் பண்ணிப்பேன். நான் வந்து நல்ல ஹேரோடு இருக்கிற மாதிரி, நிறைய பேருக்கு வந்து மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுக்குற மாதிரி, நிறைய பேரை வந்து ஹோப் கொடுத்து அவங்கள ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரிலாம் வந்து நான் என்னை ரொம்ப பாசிட்டிவாக வந்து இமேஜின் பண்ணுவேன். ஸோ அது வந்து அப்படியே வந்து இன்றைக்கி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்க, அதுக்கு காரணம் வந்து அந்த மைண்ட் செட்டை வந்து ரீவயர் பண்ணது, அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் பவரை வந்து ஆக்டிவேட் பண்ணது, இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு ரிவர்ஸ் இதுக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி இது ஒரு இப்போ எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னா தெர் இஸ் அ டிஃப்ரெண்ட் டைம் லைன், செகண்ட், தேர்ட், ஆனால் இட் வாஸ் அ ஃபோர்த் ஸ்டேஜ். எஸ். அந்த ஒரு பயம் எப்படி நீங்கள் அது நம்ம என்ன வார்த்தைகள் நம்மளை நோக்கி பேசுகிறோமோ அது நம்ம லைஃப்பில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு நெகட்டிவான ஸ்டேஜில் இருக்கும்போது பாசிட்டிவாக நம்மளை நோக்கி பேசுகிறது அப்படின்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம், நம்பவே முடியாத மாதிரியான ஒரு விஷயம். பிகாஸ் நான் வந்து கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டில் இருப்பேன், என்னால் நடக்கக்கூட முடியாது. ஆனால் நான் டெய்லியும் எழுந்திரிச்சு உட்காந்து ஐ எம் ஸ்ட்ராங், ஐ எம் ஹெல்தி, ஐ எம் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறது வந்து முற்றிலுமே வந்து முரண்பாடான ஒரு விஷயந்தான். ஆனால் அந்த நேர்மறையான விஷயங்களை வந்து நான் எனக்குள்ளே சொல்ல 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 என்னோடய பாடியில் சேஞ்சஸ் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலி உங்கள் பாடி கூட நீங்கள் பேசலாம். உங்கள் பாடி வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை லிசன் பண்ணும். நம்ம பாடியை வந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு தெரியாமல் நம்மளும் சில நேரங்களில் மிஸ்யூஸ் பண்ணிடுறோம். அதுக்கு சரியான சாப்பாடு கொடுக்காம, நியூட்ரிஷன் ஃபுட்டு கொடுக்காம, நம்ம சரியாக தூங்காமல், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு, இந்த மாதிரிலாம் நானும் வந்து நிறைய தவறுகள் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பீரியடில் வந்து என்னைய முழுமையாக நான் வந்து கம்ப்ளீட்டாக ரீஜுவனேட் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து ஒரு டைம் கொடுத்தேன். அந்த டைமில் வந்து என்னோடய மைண்டை வந்து கம்ப்ளீட்டாக காம்னஸ் பண்ணி எனக்கு வந்து அந்த தேடல் இருந்துகிட்டே இருந்தது. யாரெல்லாம் வந்து நல்லா இருக்கிறாங்க, இன்றைக்கி சர்வைவ் ஆகி நிறைய பேர் எப்படிலாம் இருக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு தேடலை நோக்கி இருந்தது. ஏன்னா பயம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னாக்க, உங்களை வந்து உங்கள் பாடியை வந்து ரொம்ப டிட்டோரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் நல்லா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக பயப்பட 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 உங்கள் பாடி வந்து அதோட ஸ்ட்ரென்த்தை வந்து லூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். எனக்கு தேவை என்னோடய ஹெல்த். என்னோடய ஹெல்த்துக்காக நான் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம லைஃப்பில் வந்து கிராட்டிடியூட் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவரையிலும் வந்து நம்ம பெருசாக வந்து கிராட்டிடியூடாக நம்ம லைஃப்க்கு இருந்தோமா அப்படின்னு சொன்னாக்க கிடையாது. அது மாதிரி என்னோடய லைஃப்பில் என்னோட சுற்றி இருந்த பர்சன்ஸ் எல்லாருக்கும் ஒரு கிராட்டிடியூடாக இருக்கிறது. முக்கியமான ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா மன்னிக்கிறது. ஏன்னா நம்ம மனசில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் கூட நமக்கு பிரச்சனைகள் இருக்கும், நிறைய பேர் நமக்கு தப்பு செஞ்சுருப்பாங்க, நம்ம சில பேருக்கு தப்பு செஞ்சுருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து யோசித்து ரீகலெக்ட் பண்ணி நான் மன்னிக்கிறதுனால என் பாடி நல்லா இருக்கும், என் உடம்புல வந்து எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னா நான் ஏன் அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் தேடி தேடி போய் யார்கிட்டலாம் மன்னிப்பு கேட்கணுமோ அந்த மாதிரி மன்னிப்பு கேட்டிருக்கேன். எனக்கு தவறு செய்தவங்களை நான் மன்னிச்சிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணும்போது மனசு வந்து இலகு ஆகுது. மனசில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு அந்த ஃபியர் மறைஞ்சு ஒரு கிளாரிட்டி கிடைக்கிது. ஸோ அப்போது எனக்கு ஏன் இது வந்துச்சு, நான் வந்து இதுலேருந்து என்ன நான் லேர்ன் பண்ணிக்க விரும்புகிறேன், என்னோடய பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னன்றதையே நான் இந்த ட்ராமாவில் தான் வந்து கண்டுபிடிச்சேன். எனக்கு வந்து இந்த ஒரு விஷயம் வந்திருந்தாலும் கூட இன்றைக்கி பல பேருக்கு வந்து நான் ஒரு டெஸ்டிமோனியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாக்க இவ்வளோ விஷயங்களையும் அண்டர்கவுன் பண்ணதுனால தான். ஏன்னா நிறைய டாக்டர்ஸ் கூட என்கிட்ட கவுன்சிலிங் எடுத்திருக்காங்க, பாதிக்கப்பட்ட டாக்டர்ஸ் கூட. ஸோ அவங்க சொல்கிறது என்னென்னா, மெடிக்கலி இது எப்படியெல்லாம் பாடி ஒர்க் ஆகுன்றது எங்களுக்கு நல்லா தெரியும். என்னால் நம்ப முடியாத ஒரு விஷயம், மிராக்கிளாக உங்களுக்கு நடந்த எந்த விஷயத்தையும் என்னால் நம்ப முடியாமல் இருந்தது. பட் வந்து உங்களோட லைஃப்பை பார்க்கும்போது கண்டிப்பாக மிராக்கிள்ன்ற ஒரு விஷயம் என் வாழ்க்கையிலையும் நடக்கும் அப்படின்றத நான் பிலீவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க. அவங்களும் வந்து சொசைட்டிக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வெரி ஸ்ட்ராங். நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஐ திங்க் அந்த ஸ்ட்ராங், அந்த பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இன்றைக்கி அந்த மிராக்கிள் நடந்திருக்கு. அந்த மிராக்கிள்லேருந்து வந்த அந்த மிரா ஃபவுண்டேஷன் அப்படின்றது, அதுக்கு முன்னாடி அழகான ஒரு குழந்தை, அதை பற்றியும் பேசணும்னு நினைக்கிறேன். இது எடுக்கலாமா? ஏன்னா எப்பொழுதுமே சொல்லுவாங்களே, நமக்கு ஒரு விஷயம் நம்மளை விட்டு போனாலும்
மேபி அது குழந்தைய அஃபெக்ட் பண்ணுமோ, அது திருப்பி ஏதாவது அந்த ப்ராசஸ் நமக்குள்ளே இருக்குமோன்ற ஒரு பயம் இருந்திருக்கும். அந்த ஒரு மொமெண்ட் என்ன டிஸ்கஷன் உங்களுக்கும் உங்கள் கணவருக்குள்ளே நடந்தது? ஏன்னா எனக்கு வந்து போன ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து ரொம்ப டஃப் ட்ரீட்மெண்ட். கிட்டத்தட்ட 18 கீமோதெரப்பீஸு, 25 ரேடியேஷன்ஸு, 3 மேஜர் சர்ஜரிஸு. ஸோ ஒரு தடவை வந்து எனக்கு ஒவ்வொரு கீமோதெரப்பியுமே வந்து ஒரு ஹெல் மாதிரி தான் இருக்கும். ஸோ அனுபவப்பட்ட நிறைய பேருக்கு இது வந்து ரெசனேட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ அந்த கீமோதெரப்பி பீரியட்லலாம் வந்து அந்த பெயினை வந்து கான் த்ரூ பண்ணுறதுக்கு வந்து எனக்கு வந்து என்னோடய ஃபேமிலி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தாங்க. பயங்கரமாக காலெல்லாம் வலிக்கும், பாடி பெயினாக இருக்கும், அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். என் ஹஸ்பண்டு தான் வந்து எப்பொழுதுமே வந்து என் கூட இருந்து கால் கையை அமுக்கி விடுறது. என்னோட இந்த நேரத்தில் என் அம்மா, தம்பி, தங்கச்சி. டிஷ்யூ இல்லை, நீங்கள் சொல்லும் பொழுது ஐ நோ அ பர்சன் ஹூ சஃபரிங் வித் கேன்சர். அவங்க சொல்கிறது ஈஸி இல்லைங்க. ஐ திங்க் லிட்ரலி ஒரு 6 to 7 கீமோஸே நம்மளால் தாங்க முடியாது. பட் 18 கீமோஸ் எனக்கு தெரியல. அந்த நான் அழாமல் பேசணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். பட்டு ஒன்லி ஃபோக்கஸ் இஸ் மை ஃபேமிலி. ஏன்னா நான் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா என் அம்மா, தம்பி, தங்கச்சி அவங்களும் உடஞ்சி போயிடுவாங்க. அவங்களோட ஃப்யூச்சரும் ஒரு கேள்விக்குறி ஆகிடும். என் ஹஸ்பண்டு ஒரு வேளை அவர் அந்த டைமில் எனக்கு இருந்தது, ஒரு வேளை அவர் ஃப்யூச்சரில் இன்னொரு மேரேஜ் பண்ணிட்டா கூட ஏன் 2 குழந்தைங்க ரொம்ப சஃபராக வாங்கன்ற. ரெண்டாவது அந்த பிள்ளைங்க வந்து ஒவ்வொரு நாளையும் என்னை பார்க்கும்போது என்னை தொட்டு பார்க்குறதுக்கு அவங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிடும்னு சொல்லிட்டு பெருசாக விட மாட்டோம். ரெண்டாவது இந்த சைடு ஃபுல்லாகவுமே வந்து ரேடியேஷன் கொடுத்து அப்படியே பிளாக்காக இருக்கும், தொடக்கூட முடியாது. ஸோ அவங்க என் ஸ்பரிசத்துக்காக ஏங்குவாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் தான் வந்து என்னை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுச்சு. இல்லை, நான் கண்டிப்பாக என் பிள்ளைங்களுக்கு இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்றைக்கி வந்து எனக்கு ஆஃப்டர் இந்த கீமோதெரப்பிக்கு அப்புறம் ஒரு கன்சீவ் ஆகி அதை நான் அக்செப்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த டெலிவரிலாம் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து 3 years 4 years மேரேஜ் ஆகி குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்கெல்லாம் இந்த அக்காவுக்கு இப்படி ஒரு மிராக்கிள் நடந்திருக்குன்னா கண்டிப்பாக எங்களுக்கு நடக்கும் அப்படின்ற அந்த ஒரு ஹோப் அவங்களுக்கு வருது. ஆனால் அப்படி ஆரம்பித்த ஒரு விஷயம் தான் மிரா ஃபவுண்டேஷன் இல்லைங்களா? ஸோ அங்கே ஆரம்பித்த இந்த ஃபவுண்டேஷன் அண்ட் இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு விமனாக மாறியிருக்கீங்க. ஆனால் இந்த ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கும் பொழுது உங்களோட ஜேர்னியை நீங்கள் யோசிக்கும் பொழுதே நிறைய நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க. ஸோ அப்போது இது மாதிரி நிறைய பேரோட ஒரு பயத்தை உடைக்கணும்னு ஆரம்பித்த ஒரு ஃபவுண்டேஷன் தான் இல்லையா? இதை பற்றி சொல்லுங்கள். மிரா ஃபவுண்டேஷன் வந்து எதனால் உருவாச்சு அப்படின்னு சொன்னாக்க, எனக்கு வந்து அந்த பெயினை நான் கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய சின்ன குழந்தைங்க, வயசானவங்க, அவங்கெல்லாம் அந்த கீமோதெரப்பியை அண்டர்கோ பண்ணும்போது பயங்கரமாக கத்துவாங்க, அழுவாங்க. வயசானவங்களுக்கு அந்த வயசான அம்மா அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. கூட பெரிய அவங்க பசங்கள்லாம் இருக்க மாட்டாங்க. நிறைய பொண்ணுங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் அவங்கள சப்போர்ட் இல்லாமல் கஷ்டப்படுறத நான் பார்த்துருக்கேன். என்னோட பெயினோட அவங்களோட பெயின் வந்து என்னை ரொம்ப இம்பேக்ட் பண்ணியிருக்கு. அவங்க அலறதே என்னால் சகிச்சுக்க முடியாமல் இருந்தது. ஸோ அப்போது இந்த மாதிரியான ஆளுங்களுக்கு நீங்கள் நல்லா ஆயிடுவீங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். நீ நல்லா ஆயிடுவ, நீ உன்னால் இதை ஜெயிக்க முடியும், இதுலேருந்து இது வந்து ஒரு டெம்பரரி தான், இதுலேருந்து உன் பாடியை வந்து நல்லா கொண்டு வந்துட முடியுன்ற அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுக்கறதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை. ஸோ அப்போ என் மனசில் இருந்தது வந்து நம்ம வந்து நமக்கு நடந்த இந்த மிராக்கிள் வந்து எல்லார் லைஃப்லேயும் நடக்கணும். அதுக்கு அவங்க வந்து மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் குரூப்பு, ஒரு நல்ல மென்டாராக நம்ம மாறணும். நம்ம லைஃப்பில் என்னெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணமோ அந்த விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. ஸோ மிரா ஃபவுண்டேஷன் மூலமாக நிறைய பேருக்கு வந்து இந்த ஹெல்த் அவேர்னஸை முதல்ல க்ரியேட் பண்ணணும். ஏன்னா ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு விமன் தான் வந்து பேஸ்மெண்ட்டே, அவங்க தான் எல்லாமே. அவங்க நல்லா இருந்தால் தான் என்டையர் ஃபேமிலியுமே நல்லாயிருக்கும். அந்த ஹஸ்பண்ட் நல்லா வேலைக்கு போக முடியும், அவரால் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும், பிள்ளைங்க பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஸோ எவ்ரிதிங் பேஸ்ட் ஆன் விமன் அப்படின்னு சொல்லும்போது விமனோட ஹெல்த் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி எனக்கு பட்டுது. ரெண்டாவது, விமன் தான் வந்து அவங்களோட ஹெல்த்தை வந்து லீஸ்ட் ப்ரையாரிட்டியாகவும் வச்சுருக்கிறாங்க. ஸோ ஃபேமிலியில் ஹஸ்பண்டை பார்த்துப்பாங்க, குழந்தைய பார்த்துக்குவாங்க, மாமனார் மாமியார் பார்த்துப்பாங்க, எல்லாரும் பார்த்துப்பாங்க. ஆனால் அவங்கள வந்து ஒரு லீஸ்ட் ப்ரையாரிட்டி
ப்ரையாரிட்டியில் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களோட ஹெல்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றது எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஸோ அவங்களோட ஹெல்த்தை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு அது சம்மந்தமாக அவேர்னஸ் கொடுக்கறது, ஃபுட்டு எப்படி சாப்பிடணும், எப்படி வந்து நீங்கள் நல்ல மைண்ட் செட்டில் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நல்ல மைண்ட் செட்டு தான் நமக்கு நல்ல பாடி வந்து நல்லா இருக்கிறதுக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணும். எவ்வளோ பெரிய ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, நல்லா இருக்கிற ஒருத்தவங்களுக்கு ஒரு சின்ன ஜுரம் வந்துட்டாலே ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாயிடுவாங்க. ஆனால் ஆஃப்டர் ஆல் ஒரு ஜுரம் தானே, குளிச்சுட்டு வெளியில் கிளம்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லா பிரிஸ்க் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அது மைண்ட் செட் தான் வந்து நமக்கு காரணம் அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது. ஸோ அதனால் அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச அந்த சப்போர்ட்டை நம்ம மிரா மூலமாக செய்யணும்னு சொல்லிட்டு லைட் மைண்டட் குரூப்பாக வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, அந்த மாதிரி என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி நம்ம விமனுக்கு நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணலான்னு இந்த அவேர்னஸ் பண்ணுறோம். இதில் சில ஹாஸ்பிட்டல்ஸோட டைப் பண்ணி மேமோகிராம் டெஸ்ட்டு, அப்புறம் யூட்ரஸ் கேன்சருக்குரிய அந்த சர்வைக்கல் கேன்சருக்குரிய அந்த டெஸ்ட்டு அதெல்லாம் வந்து நாங்கள் பண்ணுறோம். அப்புறம் ஹெச்பிவி வேக்சின் வந்து இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து 9 to 15 இயர்ஸ் வரையிலும் அந்த வேக்சின் வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா ஃப்யூச்சரில் யூட்ரஸ் கேன்சர் வராமல் அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து அவேர்னஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ நான் மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சோஷியல் அவேர்னஸ் வந்து கொடுக்கறதுக்கு இன்னும் நிறைய பேர் வேணும் அப்படின்றதுனால ஒரு சப்போர்ட் குரூப்பாக வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து பண்ணிகிட்ருக்கீங்க இந்த மிரா ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இவ்வளோ ஜேர்னியில் ஐ திங்க் த மேன் பிஹைண்ட் யூ இல்லைங்களா, அதுதான் உங்களோட பெரிய ஒரு பலமாகவும் இருந்திருக்கு. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி எத்தனையோ தருணங்களில் உங்களை தாண்டி ஐ திங்க் நீங்கள் ஒரு வாட்டியும் ட்ரீட்மெண்ட் போயிட்டு வீட்டுக்குள்ளே வரும்பொழுது அவர் என்ன யோசிச்சிருப்பாருன்றது நம்மளால் யோசிக்க கூட முடியல. அவர் வந்து என் கூடவே தான் இருந்தார். ஆக்சுவலி ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போதும் சரி, 2 பேரும் தான் வந்து டெய்லியும் பிள்ளைங்க எப்படி பேக்கை தூக்கிட்டு ஸ்கூலுக்கு போகுமோ அந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோம். ஒரு நாள் போனோம் அப்படின்னு சொன்னாக்க திருப்ப ரிட்டன் வர்றது ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருக்கும். அங்கே போகிற இடத்துல ட்ரீட்மெண்ட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இது மாதிரி தான் ஒரு தடவை எனக்கு என்ன ஆச்சுனாக்க, கீமோ கொடுத்து நரம்பு எல்லாம் சுரண்டுருச்சு. ஸோ கீமோ இதுக்கு மேலே கொடுக்கறதுக்கு நரம்பே உடம்புல இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஸோ அப்போது கீமோ போர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து டைரெக்டாக வந்து நம்ம ஹார்ட்டோட கனெக்ட் ஆகிற வெயினில் அது வந்து இந்த இடத்துல வந்து வைப்பாங்க. ஸோ அந்த கீமோ போர்ட் வந்து ஒவ்வொரு வாரமும் ஃப்ளஷ் பண்ணிகிட்டே இருக்கணும், அது நம்ம யூஸ் பண்ணுற வரையிலும். ஸோ எனக்கு வச்சு 1.5 months கழித்து தான் வந்து கீமோ வந்து பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 1.5 monthsம் எவ்ரி வீக் ஆன் வீக் வந்து அது ஃப்ளஷ் பண்ணுறது ஒரு ப்ரொசீஜர். அது பண்ணி நீட்டாக வச்சுட்ருக்கோம். கீமோதெரப்பிக்கு போகிறோம், செகண்ட் செட் ஆஃப் கீமோதெரப்பிக்கு போய் ஃபஸ்ட்டு நாள் கீமோ கொடுக்குறாங்க. இந்த இடம் வந்து பயங்கரமாக பல்ஜ் ஆகி வீங்கிருச்சு. ஸோ டாக்டர்ஸ்க்கே வந்து புரியல, ஏன் கீமோ உள்ளார போகாமல் வீங்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இம்மீடியட்டாக ஆப்ரேஷன் தியேட்டர் கொண்டு போய் செக் பண்ணுறாங்க. பண்ணாலும் அப்போ வந்து என்னோடய சர்ஜன் வந்து அன்னைக்கு அவைலபிளாக இல்லை. ஸோ அதனால் அவங்களுக்கு எதனால் இப்படி ஆகுதுன்றத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. சரி, சர்ஜன் வந்து இன்னொரு 1 வீக்கில் வந்துடுவார், நீங்கள் மறுபடியும் வாங்கன்னு சொல்லி என்னை அனுப்பிட்டாங்க. சர்ஜன் வந்ததுக்கப்புறம் அவர் வந்து கையை வச்சு செக் பண்ணி பார்த்தோன்னே அவருக்கு தெரிஞ்சிருச்சு, இது வந்து நழுவிருச்சு, அந்த கீமோ போர்ட் வந்து நழுவிருச்சு அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சுது. இது வந்து லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் நடக்கும் இந்த மாதிரியான விஷயம். அந்த கீமோ போர்ட்டும் வந்து என்னோடய ஹார்ட்டுக்குள்ளார போயிட்டு இருந்திருக்குது. ஹார்ட் இல்லை? ஆமாம். ஸோ இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வந்து கார்டியாக் அரெஸ்ட் வந்து இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் அதோடையும் 1 வீக் வந்து உயிரோடு இருந்திருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த டியூபை வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு ப்ரொசீஜராக பண்ணாங்க. ஸோ அந்த ப்ரொசீஜரும் வந்து முடிஞ்சு அதுலேருந்து சேஃபாக வந்துட்டேன். இது மாதிரி ஒவ்வொரு தடவையும் நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது ஏதாவது ஒரு விஷயம் வந்து வித்தியாசமாக நடக்கும். திருப்ப வீட்டுக்கு வருவோமா, குழந்தைங்கள நம்ம பார்ப்போமா அப்படின்ற ஒரு பெரிய டவுட்லேயே தான் எங்கள் 2 பேரோட லைஃப்மே இருந்தது. ரொம்ப என் ஹஸ்பண்ட் வந்து அந்த நேரங்களில் வந்து குழந்தைங்கள நினச்சி ரொம்ப அழுவார். அவருக்கு வந்து ஃபேமிலி தான் வந்து எல்லாமே. கப்பல் எல்லாருக்கும் நான் சொல்கிற ஒரு விஷயம் இதுதான், அப் அண்ட் டவுன்ஸ் லைஃப்பில் எல்லாருக்குமே வரும். ஸோ
நீங்கள் வந்து ஹஸ்பண்டுக்கு ஒரு பிரச்சனைனாலும் சரி, ஒய்ஃப்க்கு ஒரு பிரச்சனைனாலும் சரி, நம்ம வந்து இதை சேர்ந்து நம்மளால் வந்து ஓவர் கம் பண்ண முடியுன்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க, கண்டிப்பாக யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஓவர் கம் பண்ணலாம். அண்ட் ஒரு வாட்டியுமே நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா, இதுவே வந்து ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் வரும்பொழுது அவரோட வார்த்தைகள் என்னவாக இருக்கும்? எனக்கு வந்து இந்த 4th ஸ்டேஜ் கன்ஃபர்மேஷன் ஆகிற டைமில் வந்து ட்ரூ கட் பயாப்சி பண்ணாங்க. கழுத்தில் வந்து ஒரு பயாப்சி ஃப்ரோசன் செக்ஷன்னு சொல்லுவாங்க அதை. அதில் வந்து அது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒருவேளை வந்து அது 4th ஸ்டேஜாக இருந்தால் இமீடியட்டாக சர்ஜரி போக வேணாம், நம்ம வந்து கீமோதெரப்பியே கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. அந்த பீரியடில் வந்து நான் சர்ஜரி ஆகாமல் என்னைய வந்து வார்டுக்கு மாற்றிட்டாங்க. என்னோடய மயக்கம் தெளிஞ்சு நான் பார்க்கும்போது அவர் என் பக்கத்தில் வந்தார். அப்போ தான் வந்து எனக்கு 4th ஸ்டேஜ் நம்ம போயிட்டோன்ற விஷயமே அவர் எனக்கு சொல்கிறாரு. அது பாசிட்டிவ் தான், பட் யூ பி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு, நீ கண்டிப்பாக நல்லாயிவா, நம்ம இன்னொரு குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னார். இதை கேட்குற நிறைய பேருக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். பட் வந்து அதுதான் நம்ம வந்து லைஃப்பை எப்படி பார்க்குறோம் அப்படின்ற ஒரு விஷயம். அந்த நேரத்தில் அவர் ஏன் சொன்னாருன்னு அவருக்குமே தெரியாது. பட் வந்து இது எங்கள் லைஃப்பில் வந்து நடக்க போகுது அப்படின்றது எங்களுக்கு அன்னைக்கு தெரியல. பட் வந்து காட் வந்து எங்களுக்கு ஒரு பிளான் வச்சுருந்துருக்குறாங்க. ஸோ என் பாடி வந்து மரணமாயிடும் அப்படின்ற இந்த உடம்புக்குள்ளார கடவுள் வந்து ஒரு புதிய ஜனனத்தை வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொன்னாக்க, ஹீ ஹேஸ் அ கிரேட் பிளான். ஸோ ஒரு கிரேட் பிளான் இருந்தது, ஒரு கிரேட் பர்பஸ் இருந்தது. பியூட்டிஃபுல். நீங்கள் இவ்வளோ சொல்லும் பொழுது ஐ திங்க் எல்லாருமே இந்த இன்டர்வியூ பார்க்குறவங்களுக்கும் தோணக்கூடிய ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, ஊஸ் தட் ஜென்டில்மேன் அப்படி தான் தோணும். வித் யோர் பெர்மிஷன் உங்கள் ஹஸ்பண்டை கூப்பிடலாமா ப்ளீஸ்? டெஃபினட்டாக. தேங்க்யூ. வணக்கம் பால் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். வணக்கம். அவங்க சொல்லும் பொழுதே ஐ திங்க் ஆடியன்ஸ் சார்பாக தான் உங்களை நான் கூப்பிட்ருக்கேன். நிச்சயமாக அந்த இன்டர்வியூ பார்க்குறோம் அவங்களுக்கு யார் அந்த நபர் அப்படின்னு தோணக்கூடாதுன்னு தான் நான் உங்களை இன்டர்வியூவில் திடீர்னு நான் கூப்பிட்டுட்டேன். அந்த ஒரு வார்த்தை அவங்க சொன்னும் போது, டாக்டர் வந்து உங்ககிட்ட ஹார்ட்லி ஒரு 6 to 8 months அப்படின்ற ஒரு டைமை கொடுத்த பிறகும் நீங்கள் சொன்ன வார்த்தை, அடுத்த குழந்தை நம்ம பெற்றுக்கலாம். அது அன்னைக்கு அது வந்து தட் வாஸ் த செகண்ட் டைம் ஐ கிரைட். இந்த ஜேர்னிலேயே ஃபஸ்ட்டு இவங்களுக்கு கேன்சர் இருக்குதுன்னு தெரிஞ்சு ஐடென்டிஃபை பண்ணும்போது நாங்கள் 2 பேரும் அழுதுது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் கழித்து தான் நான் இந்த இன்சிடென்ட் நடக்குது. அப்போ நான் அவங்க வந்து அந்த கட்டி எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட இப்படி காட்டுறாங்க. ஒரு மல்பரி புஷ் இது மாதிரி இருக்குது, எல்லாம் இருக்குது. எனக்கு அதை பார்த்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல. அப்புறம் டாக்டருக்கு தனியாக கூப்பிட்டு, நீங்கள் சொன்ன மாதிரி 6 to 8 months தான் இருப்பா, ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ ஹேவ் 2 children, உனக்கு இன்னும் படுத்தப்படுக்கையாயிருவா அப்படிலாம் எல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு அதை எப்படி எடுத்துக்கிறது, ஏன்னா என்னோடய உள்ளுக்குள்ளே நான் நம்பிட்டு இருக்கிற அந்த ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்குல்ல, அது வந்து இட் இஸ் நாட் அக்செப்டிங் டு டேக் இட் இன்சைட். ஓகே, அது வந்து எடுத்துக்கிட மாட்டேங்குது எனக்கு. அப்போது சரி இன்டர்வியூலாம் பேசிட்டு வெளியே வந்த உடனே எனக்கு ஒரு 10 செகண்ட் நான் அழுகிறேன். அழும்போது அப்போது டக்குன்னு அந்த ஒரு 10-15 செகண்டில் எனக்கு என்ன ரியலைசேஷன் ஆகுதுன்னா, நான் உடனே அந்த 10-15 செகண்டில் என்ன அழுகை நிப்பாட்டிட்டேன். நான் மனசுக்குள்ளே நினச்சது, நோ திஸ் இஸ் நாட் சம்திங் ஐ ஷுட் பிலீவ். இதுக்கு மேலே கடவுள் ஒரு பெரிய அற்புதம் பண்ண போகிறார் அப்படின்னு நம்பியிருக்கோம். அது நிறைவேற்றுறதுக்கு தான் இதெல்லாம் நம்மளுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னு ஒரு அந்த ஃபெய்த்தை வயரிங் பண்ணிக்கிட்டேன் அந்த செகண்ட், அந்த மூமெண்ட்டில். தென் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் கழிச்சு இவங்களை ஐசியூவில் போய் பார்க்கலான்னு சொல்லும்போது, என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது தான் இவ கேட்குறா என்ன ஆச்சு அப்படிங்கும்போது, ஆல்ரெடி அதுக்கு முன்னாடியே வந்து போகிறதுக்கு முன்னாடியே எப்படி இருந்தால் என்ன செய்வோம் அப்படிங்கிற பிளான்லாம் இவங்களுக்கு தெரியும். அதனால் நான் சொன்னேன், ஆமாம் அந்த கட்டி வந்து பாசிட்டிவ் தான், இட்ஸ் அ கேன்சர் க்ரோத் ஃபர்தராக நிறைய உடம்பு ஃபுல்லாக டெவலப் ஆகிடுச்சு, இட்ஸ் அ பாசிட்டிவ், பட் யூ பி பாசிட்டிவ் அண்ட் நீ தைரியமாக இரு, நீ எல்லாம் சரியான வந்ததுக்கப்புறம் நம்ம 3ஆவது ஒரு குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு. அந்த மூமெண்ட் வந்து என்னால் தட் மொமெண்ட் அந்த இடத்துல அது எப்படி இருந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியலை இன்றைக்கி வரைக்கும். என்னால் அதை அப்படி ஒரு வார்த்தையில் சொல்ல முடியல. தட் வாஸ் சம்திங் சூப்பர் நேச்சுரல் தான் நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் பிலீவ் பண்ணிகிட்ருக்குறோம். எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து சுற்றி இருந்து தான் நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. பட் நாம் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இது கடவுள் இணைத்த பந்தம் அப்படின்னு நினைச்சோம். அதில் நம்ம நம்பிக்கையாக இருக்கிறபோது அதை வந்து இல்லை, அது வந்து இவர் இணைத்ததை பிரிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கும்போது ஜேர்னியில் வந்து அந்த லூப் வந்து போயிட்டே இருந்துச்சு. ஸோ தேட் ஹெல்ப் லாட். அதனால தான் என்கிட்டருந்து நிறைய
பாசிட்டிவான விஷயங்கள் அவளுக்கு போயிருக்குது. அண்ட் மோரோவர் நான் ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு விஷயம் ஒன்று என்னென்னா, அந்த ஜேர்னியில் நாங்கள் இப்படி உட்காந்து ஹாஸ்பிட்டலில் உட்காந்து இருக்கும்போது சிரித்து பேசிகிட்டு இருப்போம். பக்கத்தில் இருக்கிறவங்க சின்ன வயசு லேடிஸாக இருப்பாங்க, வயசு லேடிஸாக இருப்பாங்க, இல்லைன்னா பெரியவங்க எல்லாம் இருப்பாங்க, எங்களுக்கு வயதுக்கு மூத்தவங்க. சில பேர்லாம் வந்து ஹஸ்பண்ட் இல்லாமல் வந்து நிற்பாங்க தனியாக. நாங்களாம் ஒரு கேஸ் பார்த்துருக்கேன். ஒரு சின்ன வயசு லேடி, சின்ன பையன், எங்கள் குழந்தை வயசு பையனை வச்சுட்டு வந்து நிற்கிறாங்க. அந்த பையன் விளையாட்டு பையன் கூட யார் போவா? கீமோதெரப்பிக்கு இந்த ஸ்கேன்லாம் எடுப்பாங்கள்ல, அதுக்கெலாம் யார் போனா? யாரும் கிடையாது. அப்போது ஹஸ்பண்ட் எங்கன்னா அவர் பயந்துக்கிட்டு வர மாட்டேங்கிறாருங்க. ஸோ இதெல்லாம் பிரேக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் உள்ளே வந்துச்சு. அப்போ அதை எப்படி பிரேக் பண்ணுவோம்? நம்ம வாழ்ந்து காட்டணும். நம்ம வாழ்ந்து காட்டுறது வந்து நம்ம ரிசல்ட்டுக்காண்டி வாழலை. நம்ம ஒரு 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 அந்த சுச்சுவேஷனை பார்க்கும்போது இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. அண்ட் இன்றைக்கி 2 பேரும் சேர்ந்து ஐ திங்க் நிறைய நல்ல உள்ளங்கள் வந்து மீரா ஃபவுண்டேஷனுக்காக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா? ஸோ இது எப்படி இருக்குது மேம் அந்த ஒரு ஜேர்னியில் வந்து? ஏன்னா எத்தனையோ நம்ம வந்து இதுக்கான யார்ட்டும் கேட்கவும் முடியாது, அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நம்ம பண்ணலை. பட் நிறைய பேர் தே ஹவ் கம் ஃபார்வர்ட் டு ஹெல்ப் ஆன் திஸ் மீரா ஃபவுண்டேஷன் அப்படின்னும் பொழுது எங்களோட ட்ரூ ஜேர்னியை இந்த 13 வருஷத்தில் எங்களோட பார்த்த எங்களோட ஃப்ரெண்ட்ஸ், கம்யூனிட்டி மெம்பர்ஸ் அவங்க தான் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க ரியலாக எங்களை பார்த்துருக்காங்க. நாங்கள் எப்படி இருந்தோம், நான் அன்றைக்கி ஒரு மொட்டை தலையோடு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கஷ்டப்பட்டேன், இன்றைக்கி எப்படி இருக்கேன், அதை தாண்டி சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணுன்ற அந்த என்னோடய ஹார்ட்டை வந்து எல்லோரும் பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி லைட் மைண்டட் பீப்புளாக அவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி சொசைட்டிக்கு நம்மளும் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிற எல்லாரும் எங்கள் கூட கனெக்ட் ஆகிறாங்க. நம்ம ஒரு சரியான நோக்கத்துக்காக செயல்படும்போது அதுக்கான ரைட் பீப்புள் வந்து நம்மளோட கனெக்ட் ஆவாங்க. அந்த மாதிரி தான் என்னோடய சைடில் ஃப்ரெண்ட்ஸும் சரி, இவங்க சைடில் ஃப்ரெண்ட்ஸும் சரி, கம்யூனிட்டி பீப்புளும் சரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த சப்போர்ட் மூலமாக நாங்கள் சின்ன சின்னதாக ஹெல்த் கேம்ப் நடத்துகிறது, எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறது, கேன்சர் பீப்புளுக்கு சப்போர்ட் பண்ணுறது, அவங்களுக்கு ஃப்ரீ கவுன்சிலிங் கொடுக்கறது, இந்த மாதிரியான சில விஷயங்களை நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம் மீரா ஃபவுண்டேஷன் மூலமாக. இன்னும் நிறைய பேருக்கு மீரா ஃபவுண்டேஷன் ரீச் ஆகணும், நிறைய பேருக்கு நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது எங்களோட ஒரு விஷயம் இருக்குது. ஆஸ் அ ஃபேமிலியாக வந்து இந்த விஷனை நாங்கள் வந்து பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நான் அமுதா லைஃப் கோச்சிங் அகாடமின்னு வச்சுருக்கேன். ஒருத்தருக்கு வந்து ஹெல்த் அசார்டு மட்டும் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க என்டையராக மற்ற எல்லா விஷயங்களுமே வந்து சேர்த்து அடி வாங்கிரும். இந்த இடத்துல நான் வந்து முக்கியமாக ஒரு விஷயம் பப்ளிக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து நிறைய கஷ்டப்படுற பெண்களெல்லாம் பார்க்குறேன், ஆண்களையும் பார்க்குறேன். அவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து இலவசமாக வந்து மருத்துவ காப்பீடெல்லாம் கொடுக்குறாங்க. அதை கூட அவங்க வந்து சரியாக பயன்படுத்திக்க மாட்றாங்க. யாருமே மருத்துவ காப்பீடு இல்லாமல் வந்து கஷ்டப்படுறாங்க. நம்ம வந்து சரி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கே நம்ம போகிறோம், அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யாருமே காப்பீடு இல்லைன்னு சொல்கிறாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து எல்லாருக்கும் வந்து இந்த மருத்துவ காப்பீடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி இருக்கிற வேர்ல்டில். ஸோ அதனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. அது வந்து கண்டிப்பாக எல்லார் ஃபேமிலிலையும் இருக்கணும் அப்படின்றது அதையும் நான் வந்து வலியுறுத்துகிறேன். ஸோ என்னோடய கோச்சிங் மூலமாக, என்னோடய லைஃப் ஜேர்னி மூலமாக நான் எப்படி என்னோடய மைண்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டேன், என் மைண்டை நான் எப்படி ரீவயர் பண்ணேன், எப்படி என்னால் வந்து இந்த 4th ஸ்டேஜ் கேன்சர்லேருந்து வர முடிஞ்சுது. ஏன்னா இதை பார்க்குற எல்லாருக்குமே வந்து நம்மளும் வந்து ஒரு நோயிலேருந்து வெளியில் வர முடியுமா, பண பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியுமா, ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வர முடியுமா, இப்படிலாம் வந்து எல்லாருக்குமே ஒரு கொஷின் வரும். மெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ரிலேஷன்ஷிப்பு நல்லா இருக்கணும். ஆஸ் அ கப்பலாக இருந்தாங்கன்னா அவங்களோட ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும்போது ஒருத்தர் வந்து அந்த லவ் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்களை நீங்கள் வளர்க்க வேண்டியதில்லை, அவங்க தானாகவே அந்த அன்பை பார்த்து அவங்களுமே வளருவாங்க. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஹெல்த் நல்லாயிடும், ஃபினான்ஸ் வந்துடும், உங்கள் கெரியருமே வந்து நல்லாயிடும். இது எல்லாமே வந்து எங்களோட ரிலேஷன்ஷிப்பை நாங்கள் சரிப்படுத்தும் போது நடந்துச்சு. இன்றைக்கி நிறைய பேருக்கு நான் கவுன்சிலிங் கொடுக்கும்போது அந்த சேஞ்சஸ், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நான் அவங்களோட லைஃப்பில் பார்க்குறேன். அண்ட் எப்போ வந்து இந்த லைஃப் கோச் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க? நான் வந்து 2020 வந்து ஆக்சுவலி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து ஏன்னா நிறைய பேருக்கு நான் கவுன்சிலிங் பண்ணிட்டு இருந்தாலும் நிறைய டாக்டர்ஸ்
டாக்டர்ஸ்லாம் வந்து எனக்கு கவுன்சிலிங்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நிறைய பேரை அனுப்பி விடுவாங்க. இவங்கள நீங்கள் பேசுங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது என் பொண்ணு வந்து என்ன சொன்னா, என் பொண்ணு தான் இதுக்கு வந்து முக்கிய ரீசன். அவள் என்ன சொன்னா, அம்மா அம்மா உங்களை நோக்கி நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஒர்க்கும் பார்த்துட்டு உங்களால் நிறைய பேரை வந்து அட்டன் பண்ண முடியல. நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்குன்னே வந்து டெடிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா. ஸோ அந்த டைமில் வந்து நான் நிறைய லேர்னிங் எடுத்துட்டேன். எம்எஸ்சி கவுன்சிலிங் அண்ட் சைக்கோதெரப்பி படித்தேன். நிறைய புக்ஸ் படிக்கிறது, நிறைய விஷயங்கள் ப்ராக்டிக்கலாகவும் லேர்ன் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த டைம்லேருந்து இந்த கோச்சிங் இதை வந்து நான் பில்டப் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவலாக நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ குரூப் கோச்சிங்காக வந்து நான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அது ஒவ்வொருத்தரோட லைஃப்லேயும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை க்ரியேட் பண்ணுது. இவ்வளோ விஷயம் வந்து தாண்டி நம்ம ஒன்று பண்ணணும் அப்படின்னா அடுத்தது என்ன அமுதா அவர்களை பொறுத்தவரைக்கும்? லைஃப்பில் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதோட முடிஞ்சிருச்சுன்னு யாரும் நினைக்காதீங்க. ஸோ இதை நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினைக்கிறேன். இதோட முடிஞ்சு போச்சுன்னு எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக கம்மா போட்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து உங்களால் போக முடியும். லைஃப்பில் வந்து நம்ம ஹோப்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. சின்ன சின்ன விஷயத்துக்காக மனசு ஒடிஞ்சிடாதீங்க. ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பிரேக் பண்ணிக்காதீங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இட் வில் கிரியேட் மேஜிக்ஸ் எல்லா இடத்துலையும். நம்மளோட லைஃப்பில் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் வந்து நமக்கு அது ஒரு மேஜிக்கை க்ரியேட் பண்ணும். இன் அடிஷன் டு அவங்க சொன்னதுக்கு கூடுதலாக நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இப்போ ஏன் நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம், என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அந்த சொசைட்டிக்குன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து குழந்தைகளுக்கு வந்து சொத்து சுகம் இதை தாண்டி ஒரு ஹெல்த் எப்படி பார்த்துக்கிடணும்னு சொல்லி கொடுக்கணும். அவங்க அடுத்த தலைமுறைக்கு என்ன கடத்த போகிறாங்கங்கிறதுனா சொத்து பணம் பேலன்ஸ் அதெல்லாம் கிடையாது. அது மட்டும் கிடையாது. அது முன்னாடி வந்து ஹெல்த். அது போக நாளைக்கு அவங்களுக்கு ஒரு கல்யாண வாழ்க்கை இருக்கும்போது எப்படி வாழ்ந்து காட்டணுங்கிறத இவங்க வாழ்ந்து காட்டினா தான் முடியும். ஸோ இந்த சீடை தான் நாங்கள் விதைக்க விரும்புகிறோம் சொசைட்டியில். எஸ், அவங்க சொன்ன மாதிரி எங்களுக்குள்ளே எல்லாருக்கும் இருக்க மாதிரி ஆர்கியூமெண்ட்ஸ், கொஷின்ஸ்லாம் இருந்திருக்கும், டவுட்ஸ் இருந்திருக்கும். பட் ஆன் டாப் ஆஃப் எவ்ரிதிங், ஒரு புயலில் தான் ஒரு கப்பலை நம்ம அடக்கி ஆளை பார்க்குறோம். அந்த புயல் தாண்டும் போது அந்த கப்பல் இருக்கணும். அப்புறம் தான் மேற்கொண்டு நம்ம பயணம் செலுத்த முடியும். அதை அந்த உடையாமல் பார்த்துக்கிறது தான் அந்த மாலுமியோடைய அந்த அதில் போராடுறவங்களுடைய ஒரு அவுட்புட்டாக நான் பார்க்குறேன். கேன்சர் ஃப்ரீ சொசைட்டி அது வந்து இட்ஸ் மை ட்ரீம். நிறைய பேருக்கு கேன்சர் வந்து நிறைய பேருக்கு அது ஒரு ட்ரீமாக இருக்கும். அது வந்து வருங்காலங்களில் எல்லாமே வந்து அன்னைக்கு நினச்சது தான் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அது மாதிரி இந்த மாதிரி ஒரு சொசைட்டி உருவாகிறதுக்கு நிறைய சப்போர்ட் சிஸ்டம், நிறைய ஹெல்த்தை பற்றின அவேர்னஸ் எல்லாமே வரும்போது கண்டிப்பாக அப்படி ஒரு கேன்சர் ஃப்ரீ சொசைட்டி உருவாகணும் அப்படின்றது எங்கள் 2 பேரோட விஷாக இருக்குது. ஸோ டெஃபினெட்லி மேம், we wish you your dreams do come true. அண்ட் இன்றைக்கி இந்த இன்டர்வியூ பார்க்குற எத்தனையோ பேருக்கு அந்த பயம் இன்னும் அது கம்ப்ளீட்டாக போகுமா அப்படின்னா திருப்பியும் மீண்டும் அந்த பயம் இருக்க தான் செய்யும். ஆனால் ஓரளவுக்கு ஐ திங்க் அதுலேருந்து வர்றதுக்கான முயற்சிகள் நிறைய இருக்கும். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களை லைஃப் கோச் அண்ட் எவ்ரிதிங், we wish you all the best. அண்ட் நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி I think I feel so blessed to see the real woman survivor. Thank you so much. Thank you, sir. Thank you. Okay, so yes, such an inspiring person. ஸோ இந்த இன்டர்வியூ கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் கிளாரிட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னு தான் இந்த இன்டர்வியூ நாங்கள் எடுத்திருக்கோம். அண்ட் இவங்களை பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் மேம் சொன்ன மாதிரி பயம் இருக்கும். அதை தாண்டி யூனோ as she's been mentioning லைஃப் கோச்சுக்கான விஷயமும் உங்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மேமோட பேசணும் அப்படின்னா நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.